டிஎம்ஜே பெயின் எதனால எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் சைடா படுக்கிற ஹேபிட் இருக்கு. இந்த பக்கம் கையை வச்சு படுக்கிற ஹேபிட் இருக்கு. இல்ல கிளாஸ் ரூம்ல படுப்பாங்க இல்லையா, கையை இப்படி வச்சு படுக்கிறது, இந்த மாதிரி வந்து படுக்கிறது. ஸ்லீப்பிங் ஆன் தி ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்புற படுத்திருக்கும் போது கூட நம்ம வந்து ஒரு பக்கமா வந்து பில்லோல வந்து ஒரு சைடை வந்து அழுத்தி படுத்திருக்கிறது. அப்புறம் ஹிட் இன்ஜுரி, அதாவது விழுந்து அடிபட்டுச்சு, இல்ல யாராவது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குத்திட்டாங்க, இல்ல வந்து பாக்ஸிங் பண்ணும்போது வந்து இந்த இடத்துல இன்ஜுரி ஆயிடுச்சு, இல்ல இந்த இடத்துல இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது உங்களுக்கு வரலாம். இதை தவிர இந்த சுப்பாரி போடுறாங்க இல்லையா, பாக்கு போடுற ஹேபிட் இருக்கிறவங்க, இந்த ஜா மசில்ஸ் வந்து அப்பர் ஜா லோவர் ஜான்னு சொல்றோம். இந்த சின்ன கேப்ல வந்து இப்படி மென்னுட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி மென்னுட்டே இருக்கும்போது இந்த சின்ன மசில்ஸ்லாம் வந்து ஓவர் ஆக்டிவா ரொம்ப ஓவர் லோட் ஆகியுமே வந்து பெயின் வரும். இதை தவிர இந்த ஹான்ஸ் போடுறவங்களும் பாத்தீங்கன்னா, புயல போடுறவங்க இவங்கலாம் வந்து இங்க வச்சிருப்பாங்க, ஆனா வச்சு ஒரு ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க, பல்ல வந்து கிளென்ச் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு ரீசன் இருக்கு. இதை தவிர ஆர்த்ரைட்டிஸ், அதாவது டீஜெனரேஷன் அப்படிங்கிறது, தேய்மானம், அந்த மாதிரி காசஸ்னாலேயும் டிஎம்ஜே பெயின் வர்றதுக்கு காரணமா இருக்கு. இந்த டிஎம்ஜே பெயின் இருக்கு, இல்ல ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு அப்படின்னா இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பொசிஷன்ல வாய்க்குள்ள விடணும். அப்ப அந்த 3 ஃபிங்கரை வந்து உங்களால அந்த மவுத் ஓப்பனிங்ல வந்து உள்ள போக முடியுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ 3 ஃபிங்கர்ஸ் போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் இல்ல, நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அதாவது எல்லாருக்கும் ஒரு நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படி உங்களால வந்து 3 விரல உள்ள விட முடியல, உங்களால 2 விரல் தான் உள்ள விட முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட அடுத்த சிம்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இதுல வந்து டினிட்டஸ் அப்படிங்கிற சிம்டமும் வரும். அதாவது காதல் வந்து ரிங் அப்படின்னு வந்து ஒரு சவுண்ட் கேட்கும், ரிங்கிங் இன் த இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து இஎன்டி ப்ராப்ளமாவும் இருக்கலாம், பட் டிஎம்ஜே ப்ராப்ளமாவும் இருக்கலாம். நீங்க இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் உங்களோட காதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டீங்க, பிரெயினோட ஸ்கேன் எல்லாம் பாத்துட்டீங்க, அதுல எல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து டிஎம்ஜே, இந்த ஜா மசில்ஸ் தாடையில இருந்து வரக்கூடிய வந்து அந்த சிம்டமா இருக்கலாம், அறிகுறியா இருக்கலாம் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து யோசிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹெட்ஏக் வந்து இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஜால மசில்ஸ்ல வந்து டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறவங்களுக்கு ஹெட்ஏக்கும் காமனா இருக்கும். அதே மாதிரிதான் ஹெட்ஏக்குக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நீங்க நியூராலஜிஸ்ட பாத்துட்டீங்க, எல்லாமே நார்மலா இருக்கு, வேற எந்த ரீசனும் உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டிஎம்ஜே மசில்ஸ் வந்து நம்ம பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் நீங்க வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட ஹெட்ஏக்கை வந்து கியூர் பண்ணிக்க முடியும். அதனால அந்த மாதிரியான வலி நிவாரணத்தையும் நீங்க வந்து தேடலாம். சரி, இந்த டிஎம்ஜே பெயினுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அவைலபிள் அப்படின்னு பார்க்கலாம். பிசியோதெரபியில என்ன ட்ரீட்மெண்ட் அவைலபிள் அப்படின்னு பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல வந்து இங்க இருக்கிற மசில்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து நமக்கு மசீட்டர் அப்படிங்கிற ஒரு மசில்ஸ் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் இந்த ஹியூமன் பாடி. இது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் வந்து இத பல்லுல கடிச்சே வந்து காரை இழுக்கிறது, பல்லுல கடிச்சே வந்து புல் அப்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியுது. சோ இது வந்து மசீட்டர்ங்கிற மசில். நெக்ஸ்ட் வந்து டெம்போராலிஸ் அப்படிங்கிற மசில் இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜைகோமாட்டிகஸ் மைனர் மேஜர் அப்படிங்கிற 2 மசில். அப்புறம் லேட்டரல் டெரிகாய்ட், இங்க வந்து மீடியல் டெரிகாய்ட் அப்படிங்கிற மசில்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதுல ஒண்ணு எஃபெக்ட் ஆனாலும் மத்ததும் சேர்ந்துதான் எஃபெக்ட் ஆகும். இதுல மசிட்டர்ங்கிற மசில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி சப்ரஸ்ட் எமோஷன் இருக்கிறவங்களுக்கு, அந்த கிளென்சிங் ஹேபிட், நைட்டு பல்ல கடிக்கிற ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். அது இல்லாம மென்டல் ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதுல வந்து ரொம்ப ரேஷனல் திங்கர், ரொம்ப லாஜிக்கா ரொம்ப திங்க் பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டைட்டா இருக்கும். அப்புறம் இந்த மசில்ஸும் வந்து எஃபெக்ட் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி இந்த மசில்ஸ்க்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனாலதான் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவா பண்ண முடியும். சோ இந்த மசில்ஸ் வந்து ட்ரீட் பண்றதுக்கு நமக்கு ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு, அதுக்கப்புறம் ஷாக் வேவ் மெஷின் இருக்கு, அப்புறம் நீட்லிங் டெக்னிக் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் வச்சு அப்புறம் ஜாயிண்ட் மொபிலைசேஷனும் பண்ணுவோம். ஏன்னா ஒரு மசில் எஃபெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப வந்து இதா இருக்கு அப்படின்னா அது வந்து ஜாயிண்டையும் தான் டிஸ்பங்ஷன்ல கொண்டு போய் விட்டுரும். சோ அந்த ஜாயிண்ட் மொபிலைசேஷனும் பண்ணி இந்த பெயினை வந்து நம்ம ட்ரீட் பண்ண போறோம். சோ ஜாயிண்ட் மொபிலைசேஷன், ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ், ஃபேஷியா ரிலீஸ், ட்ரை நீட்லிங் டெக்னிக், இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணி அவங்களுக்கு வந்து ஜா ஓப்பனிங்க்கும் ஹெல்ப் பண்ண முடியும், அந்த பெயின் ரிலீஃபும் அவங்களுக்கு வந்து நம்மளால கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து எனக்கு கிளினிக் வந்தாலும் என்னால ட்ரீட் பண்ணிக்க முடியாதுங்க, நான் செல்ஃபா வீட்லயே பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ஒரு லெவல் வரைக்கும் ஒர்க் ஆகும். நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னாலே உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க பிசியோதெரபி கிளினிக் போய் நீங்க எடுத்துக்கோங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா நான் சொன்னாலே நம்ம சீட்டர் மசில், இதோட ஆக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து 2 ஜாவையும் 2 தாடையும் வந்து க்ளோஸா வச்சுக்கிறதுக்கான மசில். சோ இதோட ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வாயை வந்து ஓபன் பண்ணி ஹோல்டு பண்ணணும். இப்படி வச்சு ஹோல்டு பண்ணி
ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. மறுபடியும் ரிப்பீட் வந்து 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டெம்போராலிஸ் அப்படிங்கிற இந்த மசிலுக்கு என்ன பண்ணுறோம், அதுக்கும் வந்து இந்த ஜாவை தான் ஓபன் பண்ண போறோம். பட் வந்து கண்ணை வந்து மேல பார்த்து அப்வர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாயையும் ஓபன் பண்ணி கண்ணையும் மேல பாக்குற மாதிரியே இது செகண்ட் எக்ஸசைஸ். தேர்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த லோவர் ஜா இருக்கு இல்லையா, இதை வந்து வெளியே கொண்டு வரணும். இப்படி வெளியே கொண்டு வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும். இதை வந்து 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணி ரிப்பீட் 10 டைம்ஸ். இன்னொரு எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கை வந்து இங்க வச்சுக்கணும், ஒரு கை இங்க வச்சுக்கணும். ஸோ இந்த ஆக்ஷன்ல வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்டு பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் நீங்களே பண்ணலாம். அதே மாதிரி வாய்க்குள்ள கிளவுஸ் போட்டு வாய்க்குள்ள கை விட்டு இன்ட்ராஓரல் மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களே வந்து எப்படி அந்த ட்ரிகர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டெக்னிக் நான் காட்ட போறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்ட்ராஓரல் TMJ மசாஜ் பார்க்க போறோம். இது வந்து செல்ஃபா நீங்களே பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். ஸோ வெளியே வந்து மசாஜ் பண்ணி பண்ற மாதிரி உள்ளேயும் நம்ம மசாஜ் பண்ணி அதை வந்து அந்த ட்ரிகர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல வாயை ஓபன் பண்ணிட்டு கையை உள்ள விட்டு இந்த மசில் இதோட உள்பக்கத்தை வந்து நம்ம இது பண்ணி ரீச் பண்ணி அந்த இடத்த வந்து அழுத்தி பார்க்கணும். எந்த இடத்துல உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்குதோ அந்த இடத்த வந்து நல்லா வந்து அமுத்தி கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி வைக்கலாம். 60 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி வந்து இப்படி வெர்டிகலா வந்து இப்படி மசாஜ் பண்ணலாம். ஸோ வெளியே இருந்து பண்ற மசாஜ் வந்து இந்த மசீட்டர் மசிலுக்கு வந்து இப்படி பண்றோம், இப்படி சர்க்குலரா பண்றோம். அப்புறம் இந்த மசிலுக்கு பண்றோம், இந்த மசிலுக்கும் அப்படிதான். இப்படி வச்சு இந்த விரல் நுனி பேட் இருக்கு இல்லையா, ஃபிங்கர் பேடுன்னு சொல்லுவாங்க, நுனி விரல்ல இந்த இடத்துல வந்து லைட்டா ஃபர்ஸ்ட் சூப்பர்ஃபிஷியலா ரிலீஸ் பண்ற வரைக்கும் மேலாக பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு பெயின் கம்மியா இருக்கு, அதாவது டச் பண்ணா இருக்கிற பெயின் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பா ரிலீஸ் பண்ணுங்க. இப்படி வந்து ஒரு சப்போர்ட் கூட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி டீப்பா, அதாவது ஆயில் மசாஜ் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்து இந்த மசிலோட இது வந்து இப்படி இருக்கும், ஒரு ஃபேன் மாதிரி இப்படி விரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடம் எல்லாத்தையும் நீங்க வந்து டச் பண்ணி இப்படி ரிலீஸ் பண்ணலாம். தேர்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மசில் இருக்கும், இந்த இடத்துல. ஸோ இதுக்கு எப்படி ரீச் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிங்கர் பேட் இந்த இடம் வந்து டச் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணலாம். இப்படி ரிலீஸ் பண்ணலாம், டச் பண்ணியும் பண்ணலாம், இல்லை இந்த மூமெண்டோடய பண்ணலாம். இதுக்கும் லைட்டா மவுத் ஓப்பனிங்ல வச்சு பண்ணுங்க. இது பண்ணும் போதும் இப்படி பண்ணுங்க, இதை பண்ணும் போதும் ஸ்லைட்டா ஓபன் பண்ணி இப்படி பண்ணுங்க. ஸோ இந்த 3 மசிலையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த டீத் கிரைண்டிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு முக்கியமா இந்த மசாஜ் பண்ணணும். இப்ப நான் காட்ட போற மசாஜ் வந்து கண்டிப்பா பண்ணணும். இந்த மவுத் ஓபன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு இது தெரியும், ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இப்படி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பர்டிகுலரா இந்த மாதிரி தம்பு இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஜங்ஷன்ல, இந்த ஜாயிண்ட் ஜங்ஷன்ல வச்சு அப்போடா பிரஸ் பண்ணுங்க. இப்படி மேல் பக்கமா பிரஸ் பண்ணி மசாஜ் கொடுங்க. ஒரு பெயின் ஃபீல் ஆகும், அந்த பெயின் ஃபீல் ஆகிற இடத்துல தான் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த 4 மசில்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு சப் ஆக்சிபிட்டல் மசில்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தலையில அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மசில், இந்த மசில்ஸ். ஸோ இதுக்கு வந்து இப்படி கையை வச்சு இப்படி ரிலீஸ் பண்ணலாம். கையை வந்து இப்படி பின்னாடியே வச்சுக்கிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் பெயின் இருக்கோ சர்க்குலரா பண்ணலாம், இல்ல அப்போடா பண்ணலாம், இல்ல வந்து இப்படி ஹரிசாண்டலா பண்ணலாம். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி பண்ணி அந்த சப் ஆக்சிபிட்டல் மசில்ஸையும் வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ ஒருவேளை ஹெட் ஏக் வந்து TMJனால உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த 4 மசில்ஸையும் பண்ணி இன்ட்ராஓரல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பிரெயின் ஃப்ரெஷ் ஆயிரும், ஹெட் ஏக்கே கம்மி ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்க கைக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதெல்லாம் பண்றதுனாலே உங்களுக்கு சரி பண்ண முடியும். இல்ல இதெல்லாம் பண்ணி எனக்கு சரியாகல, இல்ல ரொம்ப சிவியரா இருக்கு, எனக்கு தொடவே முடியல அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போங்க, அவங்க ரிலீவ் பண்ணி விடுவாங்க. உங்க மவுத் ஓப்பனிங்கும் இம்ப்ரூவ் ஆயிரும், பெயின் ரிலீஃபும் சூப்பரா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.